ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. கண்டிப்பா உங்க நியூஸ் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல பாதி உண்மை பாதி பொய்யா தான் இந்த நியூஸ் சேனல் வந்து பரப்பிட்டு இருப்பாங்க. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்னதா இது நடந்தாலும் பெருசா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஆலோசனை நடத்தாலும் தெரியாது. அவங்க பெருசா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து கொஞ்சம் பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கங்க. யாரு இங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கா, யார் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா கிளம்பி இருக்கு. விஜயின் பதவி வெறி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு வந்து பதவி வெறி வந்துருச்சு, எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி ஏதாவது பண்ணலாம்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சில நியூஸ் சேனல், நான் நேம சொல்லல, கண்டிப்பா இங்க பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து விஜய்க்கு பதவி வெறின்னு தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஹெட்லைன் போட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா எந்த சேனலும் தெரிஞ்சிருக்கும். அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒருத்தர் தனி மெஜாரிட்டியில ஒருத்தர் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த டைம்ல வந்து அவர் ஒரு ஆட்சியை விட்டுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்தது வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லது செய்யறதுன்னு வந்திருக்காரு, அப்ப இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சி அமைக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு 50-50 மாறிடுச்சு. 99% இருந்துச்சு, இப்போ 50-50 மாறின மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு இந்த 2 நாளைக்குள்ள 100% ஆகுதா, இல்லைன்னா அது குறையுதா, யார் யார் என்ன திரும்ப பண்ண போறாங்க, கூட்டணி கட்சிகள் சேருமா சேராதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, நமக்கு கையில ஒரு சாப்பாடு கிடைக்குது. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு போறோம். சாப்பிடும் போது கை கெட்டது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் கையில இருக்குது, அவர் வாயில எட்டாம இருக்கு. இந்த 2 கையில யார் தெரியுமா பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறா? விசிக அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் கண்டிப்பா கையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்குது. அதனால நம்ம பொறுத்து இருந்து தான் கண்டிப்பா வந்து பார்க்கணும். எப்படி தெரிஞ்சிருங்க 2 நாளைக்குள்ள கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். பதவி வெறியில இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது எப்படி சொல்றது எனக்கு புரியல. ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா எப்படியாவது அந்த இடத்த பிடிக்கணும், தக்க வைக்கணும் தான் கண்டிப்பா வந்து நினைப்பாங்க எல்லாருமே. ஒரு 108 வின் பண்ண போச்சுல என்ன நினைப்பாங்க, இன்னும் 10 தானே, எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி சீட்டை ஏதாவது அவங்ககிட்ட கலட்டி நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அது எந்த விதத்துல ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் அதோட வாய்ப்புகள் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அரசியல் ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரகாசமா இருந்தது, இப்போ கண்டிப்பா வந்து குறைஞ்சிருக்கு. அதனால அதை பொறுத்து இருந்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஆட்சி கொடுத்து பார்த்தா அவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு அது சரியா சரியில்லையான்னு மக்களே இப்ப எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ மக்களே கீழே இறக்குவாங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா மக்கள் கொண்டாடுவாங்க, தப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இறக்குவாங்க. அது தெரியாம இங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. செகண்ட், இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா வந்து பின்னடைவு தாங்க. அதை வந்து நான் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கான பல ரீசன் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா, டிஎம்கே வந்து ஒரு தனித்து விடப்பட்ட கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு நல்லதாகவும் இருந்தாலும், ஏன்னா இந்த காங்கிரஸ் இருக்கிற இடம் வந்து எப்படி சொல்றது, ஒரு கொஞ்சம் வேற மாதிரி தான். அதுக்கான பழி சுமைகளை நம்ம நிறைய ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது. அந்த சுச்சுவேஷன்ல இப்போ தேவைக்க மேல ஏறிடுச்சு. வேதாளம் முருங்க மாதிரி தான் சொல்லணும். டிஎம்கேக்கு ஒரு விதத்துல இது கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா என்ன, சென்ட்ரல் சப்போர்ட் கண்டிப்பா கிடையாது. டிஎம்கேக்கு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அவங்க வின் பண்ணாலும் நாளைக்கு ஒரு வேலை கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் அவங்களுக்கும் கிடையாது, காங்கிரஸுக்கும் கிடையாது. மேல ஆட்சியை பிடிச்சா கூட அந்த சப்போர்ட் யாருக்கு இருக்கும் இப்பெல்லாம் நிறைய யோசிக்கிறேன் ஃபியூச்சர்ல. அது கட்சி மாறுறது எப்பவும் இருக்குல்ல. அதனால வந்து எப்பனாலும் அவங்களுக்குள்ள கட்சியை மாத்திப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு சில பேர் அந்த காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்கும் இங்க நிறைய பேர் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க, தப்பு பண்றாரு அப்படி இப்படி நிறைய பேர் பேசிட்டு ரொம்ப பேசினாங்க விஜய் பத்தி. அப்போ ஒருத்தர் இன்டர்வியூல சொன்னாரு, இதனாலதான் நாங்க வந்து ஓட்டே போடல அப்படின்னு சொன்னாரு. ஓட்டு போட்ட நான் நினைச்சேன் அவர் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. பட் அவரு ஓட்டு போடலன்னு சொல்றாரு. ஓட்டு போடலையே அப்படின்னு கேட்டா, இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாரு. என்ன யாரு நீ, எனக்கு புரியல. நீ என்ன ஜோசியக்காரனா, இல்லைன்னா ஏதாவது ஃபியூச்சர் போய் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வந்துட்டியா, அதனாலதான் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாரு. குப்பை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல. எனக்கு புரியல. இத்தனை பேர் ஓட்டு போட்டவங்க எல்லாம் என்னோட குப்பையாடா அவங்க, புரியல. இந்த மாதிரி அரசு எப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்றேன். எனக்கு நீ ஓட்டு போட்டுட்டு வந்து பேசுற புரியல. எனக்கு கொஞ்சமாவது உன் மேல மரியாதை இருந்துச்சு, அந்த மரியாதையை சத்தியமா கெடுத்துக்கிட்டா. நீ நீங்க பேசுறதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்பேன், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. நீ ஆட்சி அமைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க இந்த கூட்டணி கூட போகக்கூடாது, ஏடிஎம்கே கூட போங்க, மெஜாரிட்டி கார்டெல்லாம் கண்டிப்பா அதுக்கான இது இருக்குன்னு சொன்னீங்க. கரெக்ட், அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இப்ப இது எப்பனாலும் ஆட்சி கவலும் ஆட்சி அமைச்சாங்க. பட் நீங்க பேசுறது எப்படி எடுத்துக்கன்னு எனக்கு புரியல.
இருந்துகிட்டு நான் ஓட்டு போடல. ஆனா நான் வந்து ஜனநாயக கடமை ஆற்றாதவன் ஜனநாயகத்தை பத்தி பேசுறதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க எல்லாராலையும் வந்து ஓட்டு போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒருத்தங்க உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, ஒருத்தனால வெளியே இருப்பாங்க, ஒருத்தனால ஓட்டு போட முடியாது, ஒருத்தங்க வேற மாதிரி சுச்சுவேஷன்ல இருப்பாங்க. அவங்கள நம்ம ஏத்துக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஒரு பொது இதுல வந்து பேசுறவங்க, நாட்டு நடப்பை பத்தி பேசுறவங்க, அரசியலை பத்தி பேசுறவங்க, நான் ஓட்டு போடலன்னு சொல்றத நீங்க என்ன மாதிரி எடுத்துப்பீங்க? அப்ப நீங்க என்ன கேட்கணும்? நீ ஓட்டே போடல, நீ எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் கேட்கல ப்ரோ. அந்த கமெண்ட் நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த கமெண்ட் செக்ஷன்லயே போய் பாருங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓட்டு போடாத நீ எல்லாம் எதுக்குடா ஜனநாயகத்தை பத்தி பேசுறான்ட்டு கேட்டிருக்காங்க. நான் கேட்கல. அதனால என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சண்டையில நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி அவங்கள பாத்தீங்கன்னா ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா நல்லதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆட்சி கலைஞ்சிச்சுன்னு மீன்ஸ் ஆட்சி அமையல, பட் அவங்க ஆட்சி அமையாம போனாலும் ஆளுநர் ஆட்சி அது யாரு எடுப்பான்னு கண்டிப்பா தெரியும். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க நைஸா உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா ஆட்சி அமையல, ஆளுநர் ஆட்சி கண்டிப்பா வந்துச்சு. ஏதாவது சான்ஸ் இருக்குன்னா மேபி ஒரு 3 இயர்ஸ் இழுத்தாங்கன்னா அடுத்தது நாடாளுமன்றம் அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் அது வரைக்கும் இழுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி தான் 3 வருஷம். பிஜேபி ஆட்சி தான் நடக்க போகுது. அதனால நீங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருங்க. அவங்க உள்ள வந்துருவாங்க. அவங்க ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. நீங்க இருந்து வேடிக்கை பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. நீங்க எப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சண்டையில இன்னொருத்தர் வேடிக்கை பார்க்கிறவர் 234 தொகுதியில நின்று 234 தொகுதியில டெபாசிட் வந்து மாநில அந்தஸ்துன்னு சொல்லிட்டு விடை பெற்ற நமது சீமான் அவர்கள். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த இதை உச்சு நோக்கிட்டு இருப்பாங்க. அவங்களை வந்து கலாய்க்க கூடாதுங்க. பரவாயில்லைங்க. அவங்களும் ஒரு சில பேர் இவ்வளவு அவரும் பேசி பேசி அவங்களுக்காக ஓட்டு போட்டு ஆட்சி கட்டுல வந்து அமர்த்தலாம் பார்த்தாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு 2000 அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போன்னு எனக்கும் தெரியலங்க. ஏதாவது டைம் மிஷின் இருந்துச்சுன்னா போய் தான் பார்க்கணும் போல எப்பதான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அவங்களும் என்னைக்கு வராங்க அப்படின்ட்டு.